இன்னைக்கு உண்மையிலேயே இந்த பிறவி கொடுத்ததுக்கு நம்ம வாழ்ந்துட்டோம்னு எனக்கு தோணிருச்சு. தோணுமா தோணாதா? நம்ம சாதாரண ஒரு மனுஷ பிறப்படுத்திட்டு வந்திருக்கோம். அன்னைக்கு விதி எப்படி இருக்கோ எனக்கு தெரியாது. நம்மளாம் ரொம்ப சின்னவங்க. நம்ம சொல்கிற வார்த்தைக்கு அந்த தெய்வம் நீ சொல்லிட்டல்ல நான் வரேன் அப்படின்னு ஒரு செவி கொடுத்துருக்குன்னா உண்மையிலேயே உங்களுக்கு என்ன தோணும்? நாளைக்கு திருப்பி போய் உட்காந்து வாங்க எல்லாரும் பிரச்சனை பார்க்கணும்னா தோணும். எக்ஸலண்ட். ஆக்சுவலாக என்ன இருக்க போது வெறும் இதில் நோட்ஸ் எழுதிட்டு போகிறோமா இல்லை என்ன அப்படின்ட்டு யோசிச்சுட்டு தான் வந்தேன். பட் சூப்பராக இருந்தது. அந்த அவங்க கொடுத்த எக்ஸசைஸ், அந்த பேசிக் யோகாலேருந்து எல்லாமே பிராணாயம்ஸ்லேருந்து ஃபண்டாஸ்டிக். ஓகே, யோகா செஷன் எப்படி இருந்தது உங்களுக்கு? எக்ஸலண்ட், மார்வலஸ். ஐ ஹவ் நோ வேர்ட்ஸ். ஷி வாஸ் டீச்சிங் ஸோ நைஸ்லி. ரொம்ப 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 நல்லா இருந்தது. we felt it முடியலனா கூட எங்களால் செய்ய முடிஞ்சது. It was more flexibility than yesterday. It was very nice, motivating also. ஓகே, இப்போ குருஜி சொன்ன மாதிரி வந்து தெய்வத்தை நேரடியாக பார்க்கறதுக்கான ஒரு வழியை உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதை எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இந்த வாசி யோகம் மூலமாக? அதுக்கெல்லாம் வார்த்தையே இல்லை. அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியல. இட் வாஸ் வெரி நைஸ். இது வந்து இன்னும் கூட we can come closer to God இல்லையா? It's a very nice experience and we are on the process இல்லையா? We have to exercise more, practice more. கண்டிப்பாக நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்த கிளாஸ் வரும்பொழுது இறைவன் என் பக்கத்திலே இருக்கிறான்ற ஃபீல் உங்களுக்கு வரணும். அதை நாங்கள் பார்க்கணும். கண்டிப்பாக இறைவன் கூட இருக்கிறதுனால தான் உங்களெல்லாம் பார்க்க முடியுது. கண்டிப்பாக அதனால அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடைக்கிறது. இட் இஸ் வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். கொல்லிமலையில் வாசி யோகம் கிளாஸ்க்கு வந்து நிறைய ஸ்ட்ரகிள் தாண்டி வந்திருக்கீங்க. இந்த கிளாஸ் எப்படி இருந்தது? ஓவரால் உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ண முடியுது? என்னோட பேர் ஜெயந்தி, பாண்டிச்சேரியிலேருந்து வரேன். சாரோட ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து இதான் நான் வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு ஆஃப்லைனில் நான் பார்க்குறது எப்படி சொல்கிறது, இது ஒரு அதிசயம் மாதிரி. ஏன்னா எங்களுக்கெலாம் வந்து உபாசன தெய்வம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கிட்டு இருந்த சமயத்தில் சார் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் சொன்னாங்க. இங்கே வந்தோடனே உபாசன தெய்வமும் எங்களுக்கு கொடுத்தாங்க. அது ஒரு மிகப்பெரிய நான் புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அது கிடைக்கும். அதுவும் குருஜிலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ மிகப்பெரிய குருஜி, அவர்கிட்ட படிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது முன்ஜென்ம நம்ம புண்ணியம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிளஸ்ஸிங்ஸ் இருந்தால் மட்டும்தான் அது கிடைக்கும். உபாசன தெய்வம் கிடைச்சா ரொம்ப ஹாப்பி. அதுவும் எனக்கு பிடிச்ச கடவுள் அவர் கொடுத்துருந்தாரு. அதில் ரொம்ப 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 சந்தோஷம். அதே மாதிரி இந்த ஒவ்வொரு செஷனும் பார்த்தீங்கன்னா அதாவது பவர் பேக்கடுன்னு சொல்லலாம். இறைவன்கிட்ட நம்ம நேரடியாக பேசக்கூடிய அந்த தொடர்பையும் அவர் வந்து நமக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அது சொல்ல வார்த்தையே கிடையாது. அதோட இன்னொரு செஷன் பார்த்தீங்கன்னா யோகா. அந்த பிரியா மேடம் செம்ம சூப்பராக எடுத்திருந்தாங்க. ஒரு நம்மளோட இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்னலாம் நோய் இருக்குது அதை விலக்கி, கிட்னியாக இருக்கட்டும், லிவராக இருக்கட்டும், மோஸ்ட்லி நம்ம லேடிஸ்க்கு என்ன ப்ராப்ளம் இருக்குதுங்க, மூட்டு வலி, தைராய்டு தான் மெயின் வச்சுக்கோங்களேன். எனக்குமே தைராய்டு இருந்துச்சு. நானும் மனசுக்குள்ளே நினச்சிருந்தது. அவங்க வந்து அந்த ஒவ்வொரு விதமும் சொல்லி கொடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸலானது. நேற்று எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜியே கிடச்சிது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாப்பிடவே இல்லை நான் நைட்டு. ஏன்னா அந்த எனர்ஜியோடையே நான் இருந்தேன். ஹைலி எக்ஸாம்பிளரின்னு தான் சொல்லணும். ஐ டோன்ட் ஹேவ் மோர் வேர்ட்ஸ் தட் டு சே திஸ். ஏன்னா நீங்கள் வந்து அந்த யோகம் பண்ணிட்டு இருக்கும்பொழுதே உங்கள் பாடி ஷிவரிங் நாங்கள் பார்த்தோம். உணர்வுகள் வந்து இது வரைக்கும் நான் பல குருமார்களை சந்திச்சிருக்கேன். இன்றைக்கி நேரத்தில் பல குருமார்களை சந்திச்சிருக்கேன். பல பேர்கிட்ட பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கேன். ஆனால் இது போல் குரு உண்டா அப்படின்னா நான் இது வரைக்கும் பார்க்கலன்னு தான் சொல்லணும். நான் எங்கள் குருநாதரை எப்படி பார்க்குறேன்னா, நிறைய தடவை நான் சொல்லுவேன். இதே கிளாஸில் பஞ்சபட்சி கிளாஸில் கூட சொல்லியிருக்கேன். மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி தோணுதுன்னு தெரியாது. என்னோடய குருநாதர் எனக்கு எப்படின்னா, குரு இஸ் ஈக்குவல் டு கோல்டு. ஆனால் நீங்கள் எல்லாம் நினைக்கலாம் அந்த கோல்டை விட ஒரு பெரிய விஷயம் இருக்கே, ஹைலி வேல்யூபிளாக இருக்கே அப்படின்னு சொல்லலாம். நான் அதுலேயும் ஒரு சூட்சமத்தை குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காருன்னா மானசீகமாக சொல்லி கொடுத்துருக்காரு. எப்படி சொல்லி கொடுத்துருக்காருன்னா, வைரத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்டை திட்டினா தான் அது வைரம், அதில் தோஷம் உண்டு. அதை விட எவ்வளோ பெரிய காஸ்ட்லி மெட்டல் எடுத்தாலும் அதில் தோஷங்கள் உண்டு. ஆனால் குருன்ற கோல்டுக்கு மட்டும்தான் இந்த தோஷன்றதே கிடையாது. இதை நான் அவர்கிட்ட பாடமாக கற்றுன்னு தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? நன்றி. அதை தாண்டி நான் இந்த தருணத்தில் இன்னொருக்கு தேங்க் பண்ணணும்னு சொல்கிறேன். உண்மையிலேயே நான் வந்து நம்ம குருநாதர் எனக்கு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்த நம்ம யோகா டீச்சருக்கு எப்படி சொல்கிறதே தெரியல, மேடமுக்கு. நான் கடவுளை உணர்கிறதுக்கு அவங்க ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்தாங்கன்னு சொல்லலாம். நான் உண்மையிலே அவங்க ஸ்டூடெண்ட் ஆகணும்னு ஆசைப்பட்ட குருஜி. அதுக்கு உங்களோட அனுமதி கண்டிப்பாக வேணும். என்னோட அந்த 6 ஆதாரங்களை வளர்த்துக்கிறதுக்கு உண்மையிலே உங்களோட ஆசீர்வாதத்தோட அவங்களோட கருணையும் அவங்களோட துணையும் உங்களோட கைடன்ஸும் எனக்கு வேணும். ஏன்னா அவங்க வார்த்தை என் உடம்பை ஆட வச்சது. நீங்கள் என்னை மொத்தமாகவே ஆட வச்சிட்டீங்க. ஐயா கிட்ட நிறைய வகுப்புகள் படிச்சிருக்கேன். இன்றைக்கி எங்கள் குடும்பமே
நல்லா இருக்குதுன்னா அவர் தான் காரணம். அந்த அளவுக்கு எல்லா விதத்துலேயும் எங்கள் கூடவே இருந்து பயணிக்கிறாரு. எமோஷ்னலாக சொல்லலை, நான் இன்றைக்கி திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு ஒரு சூழலில் இருக்கிறேன்னா எங்கள் ஐயா தான். ஏன் காரணம்னா அது விவரிக்க முடியாதது. என்னுடைய மகன் ஒரு 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 நிலை, நான் வந்தேன் விழுந்தேன் திரும்ப வரமாட்டேன்னு பல சூழல்கள் இருக்கிற இந்த உலகத்தில் நான் இருந்தேன். திருப்பியும் எங்கள் பெரிய ஐயா என்னை காப்பாற்று பண்ணி ஒரு நிலைக்கு கொண்டு வந்தாங்க. திரும்பவும் விழுந்தேன். அப்போ இந்த உலகமே என்னை கைவிட்டு தனி மரமாக நிற்க வச்சுது. அப்போ நான் இருக்கேன் உன் கூட அப்படின்னு என்னை ஒரு வகுப்புக்கு அழைச்சி கொண்டு வந்து அஸ்ட்ராலஜின்னு ஒன்று கொடுக்க வச்சு, அதுவும் கூடவே நான் எப்பவும் உன் கூடவே இருப்பேன், உங்கள் கூடவே பயணிப்பேன் அப்படின்னு ஒரு எங்கள் குருநாதர் சொன்ன பிறகு இன்றைக்கி ஒரு வார்த்தை அவர் சொன்னார், அடுத்த பிறவி எனக்கு இல்லை, ஆனால் அனைத்தையும் இங்கேயே கொடுத்து விட்டு போகணும்னு சொல்லும்போது அப்போ நான் கண் கலங்கினேன். ஆனால் அதே சமயத்தில் இந்த பிறவியில் அவர் கூட பயணிக்கிற, அவர் கற்றுக் கொடுக்குற ஒவ்வொரு கலையையும் நானும் ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு 10 பேருக்கு கொண்டு போய் சேர்ப்பேன். அது நிச்சயமாக நடக்கும். அந்த ஐயாவுடைய உணர்வுபூர்வமான இந்த இதுவை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, எனக்கு நன்றி கலந்த பாராட்டு. எனக்கு 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க. அப்போ வந்து திருவண்ணாமலையில் நான் ரமண ஆசிரமத்தில் இருக்கேன், உங்களுக்கு ஒரு பொருள் உங்களை விட்டு போகாது, அப்படி போனாலும் அதை விட 10 மடங்கு வந்து உங்களை சேர்க்குன்னு சொன்னார். ஆனால் நான் எத்தனை ஆயிரம் பிறவி எடுத்தேன்னு அப்போ என்கிட்ட மானசீகமாக சொன்னாங்க. அதை இப்போ கூட பயணிக்கும் போது தான் என்னால் உணர முடிஞ்சுது. இன்றைக்கி வந்து என்னாலேயும் ஜெயிக்க முடியும். என் குரு என் கூடவே பயணிக்கிறார். ஒவ்வொரு நொடியும் இன்று நான் உண்மையாக சொல்லுகிறேன், உண்மையாக உணர்ந்து சொல்கிறேன். ஐயாவை நான் பெருமைப்படுத்தணும்னு சொல்லலை, அவர் என் கூடவே தான் இருக்கார். நான் தியானம் பண்ணும் போதும் பெயர் எழுதும் பொழுதும் எல்லா நிலையிலும் இருக்கிறார். அவர் என்னை ஜெயிக்க வைப்பார். போன ஜென்மத்து புண்ணியமோ இல்லை இந்த ஜென்மத்து தவமோ தெரியல, அவர் எனக்கு ஆசானா குருவாக கிடைச்சிது. நிறைய விஷயம் கற்றுன்ட்டேன், ஒன்றுமே தெரியாமல் வந்த நிறைய விஷயம் கற்றுன்ட்டேன். நான் வந்து இதில் கலந்துக்கிறதே ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்தப்போ நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சிது. இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் நிறையா கொடுத்துருக்காங்க. இதை நான் டெஃபினட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அவர் எப்படி நான் ஒரு நாள் வந்து பார்த்தப்போ திருப்பி 2-3 கிளாஸில் சொன்னாரோ அதே மாதிரி இந்த வாசி யோகத்தையும் ஒரு தடவை தெரிஞ்சுட்டு மறுபடியும் அவர் அதே மாதிரி பேசணும், அதே மாதிரி சொல்லணும்னு குருவை வணங்கி இது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு நான் குருஜி கூட கடந்த 1.5 வருஷமாக நான் பயணிச்சிட்ருக்கேன். ஓகே, இந்த 1.5 வருஷம் வந்து நான் பயணிச்சது வந்து எனக்கு இப்போ ஆரம்பித்த மாதிரி தான் தெரியுது. 1.5 வருஷமாக பயணிச்சிட்ருக்கேன். அதுவும் குறிப்பாக இப்போ குருஜி கிட்ட வந்து இந்த உபாசனை தெய்வம் வாங்கினது, குருஜி என் தலையில் தொட்டு எனக்கு வந்து இந்த தீட்சை கொடுத்தது, இதெல்லாம் வந்து ரொம்ப மறக்க முடியாத அனுபவம், லைஃப் டைம் இன்சிடென்ட் இது. இன்னும் தொடர்ந்து குருஜி கூட பயணிக்கணுன்றது வாழ்த்துறேன். It's a very good different experience with sir, especially Maharaja sir, because as we know about till Swarakala is a different and Vasikala is a different, I was searching for it, but after coming here I got to know what is what with precise timing, how to go with step by step. So most of the time it will be going in a wrong direction, and without Guru nothing is impossible. Guru knows when to stop, where to go, how to guide it with a step by step. So that is where we lack, and we somewhere will go in a wrong direction too. So Guru is important in our life, but also content matters a lot. So that's the reason I'm here to learn with the Maharaja sir. As per my expected thing, it was good, but I'm waiting still more to learn about Panchabhuta Panchapaksha. குருஜியோடைய கிளாஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப நல்லா இருந்தது. ஆன்மீகமாகவும் அப்படியே ட்ராவல் பண்ண மாதிரி இருந்தது. என்ன புண்ணியம் செஞ்சோமோ தெரியல, இவர் கூட எங்கள் லைஃப்பை ட்ராவல் பண்ணுற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஒவ்வொரு விஷயமும் சொல்லும் போதும் இவர் வந்து நம்ம கூட இருக்கார், நம்மளை கைட் பண்ணுவார் அப்படின்ற இதில் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இன்னும் நிறைய கிளாஸஸ் இவர்கிட்ட கற்றுக்கணும், இவர் கூடவே ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறோம். எதுவாக இருந்தாலும் குருஜி பார்த்துப்பாருன்ற நம்பிக்கையில் போயிட்டுருக்கோம். நல்லது. இந்த டைரக்ட் கிளாஸ் வைக்கிறதுக்கான பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டே என்ன அப்படின்னா, குடும்பமான வரைக்கும் ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை எல்லாரும் நேரில் சந்திச்சிடலாங்கிறதான் ஒரு விஷயம். நான் எப்படி எனர்ஜி பண்ணிக்கிறேன்னா, என் குருமாரை அடிக்கடி போய் பார்த்துட்டு வருவேன்.
பார்ப்பேன், அவர்கிட்ட எதுவும் பேச மாட்டேன், ஒரு blessing வாங்குவேன், வந்துக்கிட்டே இருப்பேன், அவ்வளோதான். அதுதான் நம்மளை எனர்ஜி பண்ணும்.